பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓதக்கூடிய ஒரு விசேஷ துவா, விசேஷ சலவாத், அஸ்ஸலவாத்துல் அல்ஃபிய. இது ஆயிரம் சலாத்தை தரக்கூடிய, ஆயிரம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சாத்தியம் சலாத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சலாத். இது ஓதுனால் நமக்கு என்ன விஷயங்கள் கிடைக்கிறது என்பதனை பார்க்க இருக்கின்றோம். முதன்மையாக நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகி நம்முடைய வாழ்க்கையிலே அபிவிருத்தி, வளம், செல்வம் அனைத்தையுமே தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு செலவாத். கணிதர்களே, புதிதாக வரக்கூடியவங்க கீழே பாருங்கள், வலது பக்கம் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அது தொட்டிங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் தொட்டால் நம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். யா அல்லாஹ், யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆர்வமூட்டுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவாயாக, அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக, அவருடைய கஷ்டங்களை போக்குவாயாக, வாழ்க்கையில் அனைத்து விதமான பரக்கத்தையும் செல்வத்தையும் தருவாயாக. நிச்சயமாக நீயே துஆவை கபூல் செய்யக்கூடியவன். ஆமீன். கணியத்துக்குரியவர்களே, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் அல்லாஹ்வே ஓதுகின்றான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலா நபி. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதுகிறார்கள். விசுவாசிகளே, நீங்கள் ஓதுங்கள் என்று நம்மை ஓத சொல்கின்றான். அல்லாஹ்வே செய்யக்கூடிய ஒரு அமல்னு சொன்னால் அது ஸலவாத்து தான். அவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்போ நம்ம ஸலவாத் ஓதும் பொழுது இந்த ஸலவாத்தை நம்ம ஓதணும்னு சொன்னால், அந்த நபி சொன்னாங்க, என் மீது ஒரு தடவை ஸலாத் ஓதுனா அல்லாஹ் அவர்கள் மீது 10 தடவை ஸலாத் ஓதுகின்றான். அல்லாஹ் ரஹ்மத் 10 தடவை இறங்குகிறது. 100 தடவை ஓதுனா அல்லாஹ் ரஹ்மத் 1000 தடவை இறங்குகிறது. அப்போது இந்த ஸலவாத் ஓதும்போது அல்லாஹ் ரஹ்மத் நீங்கள் 100 தடவை இதை ஓதணும். டெய்லி ஓதிங்கன்னு சொன்னால், காலை மாலை ஓதுனா ரொம்ப சிறப்பு. 1000 தடவை அல்லாஹ் ரஹ்மத் இறங்குகிறது. அது மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து வாழ்க்கையிலே ஒரு பரக்கத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஸலவாத் தான் நம்ம ஓதக்கூடிய ஸலவாத். அதுபோல் ஸலவாத்துக்குன்னே சில சிறப்பம்சங்கள் இருக்கிறது. நபியுடைய துஆ பரக்கத் கிடைக்கிறது. அது மாத்திரமல்லாமல் நபியுடைய ஷிபாரிஸ் கிடைப்பதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. அப்படிப்பட்ட இந்த ஸலவாத்தை நாம் தொடர்ந்து ஓதுவோமாக. இந்த ஸலவாத்தை காலை மாலை 100 தடவை ஓதுற வழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். கொஞ்சம் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகிடும். ஓகேங்களா? அது எப்படின்னு சொன்னால், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் பி அததி குல்லி தர்ரத்தின் மியத அல்ஃபி மர்ரத்தின் வ அலா ஆலிஹி வ ஸஹபிஹி வ பாரிக்கி வ சல்லிம். இது நான் டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் எழுதியிருக்கேன் பாருங்கள். அர்த்தம் என்னென்னு சொன்னால், யா அல்லாஹ், உடைய சாந்தியும் சமாதானம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாவதாக, அவருடைய குடும்பத்தார் மீது உண்டாவதாக. எந்த அளவுன்னு சொன்னால், பி அததி குல்லி தர்ரத்தின், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணு அளவிலும், உலகம் மட்டுமல்ல, வானம் பூமி அண்டசராத்தில் இருக்கிற அணு, அதை கணக்கிட முடியாது, கணக்கே செய்ய முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பி அததி குல்லி தர்ரத்தின் மியத்தி அல்ஃபி 1000. இப்போ இந்த அதாவது வானத்தில் பூமியில் அந்த அணுவை கணக்கிட முடியாது. அதே மாதிரி 1000 தடவை ஓ அல ஆலிஹி ஓ பாரிக் வசல்லிம்,
நபிசுல்லாஸ் மீது உண்டாவதாக, அவர்கள் மீது பரக்கத்து உண்டாவதாக. மிக உயர்ந்த ஒரு செலவாத். அதாவது இதனுடைய எண்ணிக்கையே மலக்கு அறிய முடியாது. அல்லாஹ் மட்டும்தான் இதனுடைய எண்ணிக்கை அறியக்கூடிய அந்த தன்மை. இதனுடைய அவ்வளோ சிறப்பான ஒரு செலவாத். இந்த செலவாத்தை நீங்கள் 100 தடவை காலை மாலை ஓத பழகிட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினாலே உங்கள் வாழ்க்கையில் மிக வசந்தங்கள், எல்லா பிரச்சனையும் தீர்ந்து இந்த செலவாத்துடைய நன்மையும் கிடைக்கும். இதற்கே ஒரு சிறப்பு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு சலாத்து போட்டிருந்தேன், சலாத்து தையீபியான்னு சொல்லிட்டு. அதாவது அந்த சலாத்தை ஓதுனா மனம் வாசனை உண்டாகும்னு சொல்லிட்டு. அதை நான் ஓதிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒன்று சொன்னாங்க, ஒரு மனம் வருகிறது. அந்த சலாத்தை ஓதும்போதே ஒரு வாசனை உண்டாகும், நறுமணம் உண்டாகும். நறுமண சலாத் அதுக்கு பேர். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா அந்த சலவாத்துக்குள்ள தன்மை அங்கே கிடைக்குங்கன்னு நான் சொல்ல வரேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சலாத்துடைய தன்மை நமக்கு எல்லாருக்கும் தேவையான கஷ்டங்கள் தீரணும், அபிவிருத்தி உண்டாகணும், செல்வம் வரணும், வளம் உண்டாகணும், வளங்களை உண்டாகணும் ஆசைப்படுறோம் இல்லையா? அது தரக்கூடிய ஒரு சிறந்த செலவாத். கணித்துக்குறர்களே, நாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவி நாடும் பொழுது, தேடும் பொழுது நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், இதை ஓதும்போது அல்லாஹ்வின் புறத்தில் நமக்கு உதவி வருகிறது. அப்போ நாம் என்ன செய்யணும் சொன்னால், அல்லாஹ்வுக்கு நமக்கு உள்ள ரிலேஷனை சரி செய்து கொள்ள வேண்டும். அது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இதுவரையிலையும் நீங்கள் 5 நாள் தொழுகாமல் வந்திருக்கலாம். ஆனால் இந்த சமயத்தில் இப்போ நீங்கள் பாவமன்னிப்பு கேளுங்க. ஏன்னா நமக்காக சொர்க்கத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான், நரகத்தையும் படைத்திருக்கின்றான். சொர்க்கத்தில் அதாவது ஒரு ராஜாவுக்கு கிடைக்கிறதை விட 1000 மடங்கு. ஒரு ராஜா எப்படி இருப்பார், எவ்வளோ அவர் கோடா, அதாவது அரண்மனை என்ன, பணிவிடையாளர்கள் என்ன, அவர்களுக்கு பணிப்பெண்கள் என்ன வாழ்கிறாங்க இல்லையா உலகத்தில், அதை விட 1000 மடங்கு. சரிங்களா? இதெல்லாம் அழிஞ்சு போயிடும், அது அழிவே அழியாது. கோடானு கோடி வருடங்கள் வாழ்ந்துட்டு இருப்போம். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கின்றான். எப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறாக நடக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து நடக்கலைன்னு சொன்னால் நரகத்தை வைத்திருக்கின்றான். நரகம் என்ன சொன்னால், நெருப்பில் ஒரு சின்ன நெருப்பை வைத்தால் தாங்க முடியாது, நெருப்பில் போட்டால் இப்போ எவ்வளோ பெரிய வேதனை. அப்படியே தப்பிக்க வேணுமா வேணாமா? அப்போ ஒரு புத்திசாலி யார்? நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கம் செல்லக்கூடிய புத்திசாலி. ஃபமன் ஸுஹ்ஸிஹன் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ். யார் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் சென்றாலும் அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள். வமல் ஹயாத்து துனியா இல்லா மத்தால் குரூர். இந்த உலகம் ஒரு மயக்கக்கூடிய வாழ்க்கை. ஆகவே அந்த மயக்கத்திலிருந்து திரும்புங்க. நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது என்ன சொன்னால், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாயாக, உன் பக்கம் திரும்புகிறேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். இதை ஒரு தடவை சொல்லிட்டு புரிந்து சொல்லுங்கள், யா அல்லாஹ் நான் இதுவரை செஞ்ச எல்லாத்தையும் மன்னிச்சேன், எல்லாம் மன்னிச்சிருவான். இந்த ஒரு வார்த்தை சொன்னால் மன்னிச்சிருவான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். யா அல்லாஹ், தமிழில் சொல்லுங்கள், யா அல்லாஹ் என் அனைத்து பாவத்தையும் மன்னித்து விடுவாயாக, நான் உன் பக்கமே திரும்புகிறேன். இனிமே இன்னையிலேருந்து இப்போ சொன்னதுலேருந்து 5 நேரம் தொழுங்க. சுன்னத்தான் நஃபிலான வாஜிபான தொழுகை விடாமல் தொழுங்க. தஹஜ்ஜத், இஷ்ராக், லுஹா, அவ்வாமின் தொழ முடிஞ்சுமா ரொம்ப பரக்கத் செய்யுங்க. ஜக்காத்து கொடுங்க, ஏழைகளுக்கு தர்மம் கொடுங்க. ரமலான் நோன்பை முழுமையாக நோட்டு வாருங்கள். வாய்ப்பு இருந்தால் வியாழக்கிழமை திங்கக்கிழமை விடாமல் நோன்பு வருங்கள். ஹஜ்ஜு கடமையானவங்க ஹஜ்ஜு செஞ்சுருங்க. இந்த 5 கடமையிலையும் நீங்கள் செய்வதாக நியத்து வைத்து உங்கள் வாழ்க்கையை முன் கொண்டு போகிறீர்கள். அப்போ காலை மாலை தஸ்பீஹாத்தில் ஒதுக்கிக்கொள்ளுங்கள். ஏன்னா நன்மையை சேமிக்கணும். இந்த உலகம் நன்மையை சேமிக்கக்கூடிய இடம். பேங்கில் போடுற மாதிரி இந்த உலகத்தில் போட்டு பேங்கில் போட்டோம்னா தேவையான எடுத்துக்கலாம் இல்லையா? ஆனால் மர்மிக்கு நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பேங்க். இப்போ என்ன செய்யணும் சொன்னால், நீங்கள் காலை மாலை தஸ்பீஹாத் 3வது கலிமா சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் 100 தடவை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 100 தடவை. 4வது கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் 100 தடவை. லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. இது ஓதி துஆ செஞ்சா அல்லாஹ் கபூல் செய்வான். ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். இதை ஓதிங்கன்னா செல்வம் பெருகும். இது 100 தடவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை. இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக காலை மாலை வைத்துக் கொள்ளுங்கள். குரானை காலையில் 1/2 மணி நேரம் அல்லது 1/4 மணி நேரம், மாலையில் 1/2 மணி நேரம், இல்லை ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் ஓதுங்க. ஓத தெரியலையா, குரானே 3 மணி நேரத்தில் ஓதுவதற்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு 98 40 92 59 49 9840 92 98 40 92 925949 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி இருப்போம்னா அந்த குரூப்பில் நினச்சிடுவாங்க. கணித்துக்குறீங்களே, இன்னும் நம்ம என்ன செய்யணும் சொன்னால், கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்யுங்க. பெற்றோருக்கு பணிவிடை செய்யுங்க. உற்றார் உறவினை சேர்ந்து வாழுங்க. 1 ரூபா மதிப்புள்ள பொருளாக இருந்தால் உரியத்தை ஒப்படைச்சிடுங்க. இது நன்மையான விஷயங்கள். தீமையான விஷயம் என்னென்னு சொன்னால்,
விபச்சாரம் செய்கிறது, குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, மது அருந்துறது, வட்டி வாங்கிறது, சூதாடுறது, செய்வினை, கொலை, கொள்ளை, தற்கொலை, மற்றவங்களுடைய பொருள் அபகரிக்கிறது, திருடுறது, இதை விட்டு முழுமையாக நீங்கள் நீங்கிடுங்க. ஏன்னா நம்முடைய நன்மையெல்லாம் மறுமையில் அழிச்சிடக்கூடிய விஷயங்கள். அப்போது நன்மையை செய்கிறீங்க, தீமையை விட்டு தவிர்த்துக்கிறீங்க. அது மாத்திரம் இல்லாமல் இதை மற்றவங்களுக்கு எத்தி வைங்க. நன்மை சொன்னாங்க, நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொண்டே இருங்க. அப்போ இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால், அல்லாஹ்வின் புறத்தில் வேதனை வந்துச்சுன்னு சொன்னால், அதுக்கப்புறம் நம்ம அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யும், அல்லாஹ் ஏற்றுக்கிற மாட்டான். அப்போது நன்மை ஏவி தீமையை தடுத்து கொடுந்தால் நமக்கு வேதனை வராது. அப்போது நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய அந்த அழைப்பு பணியில் உங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, இணைத்து கொள்ளுங்கள். அப்போ என்ன செய்யணும், ஒரு 5 பேருக்கு இதை ஷேர் செய்யுங்க. அப்போ நீ 5 பேருக்கு என்ன செஞ்சிட்டீங்க, எட்டி வச்சுட்டீங்க. அப்போது 5 பேர் என்ன செய்ய எட்டி வைப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் போய் சேர்ந்துடும். நல்ல விஷயம் சேரும்போது அது வெளிச்சம், அங்கே இருள் நின்று அங்கு நன்மை உண்டாகும். அதுக்கு காரணமாக நீங்கள் அமைவீங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இமயமர்களை வெற்றி பெற்ற கொடுத்த என்னை உங்களை ஆக்குவானாக. கன்னியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கனவில் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ளவங்க, தஹஜ்ஜத் தொழக்கூடியவங்க, தஹஜ்ஜத் தொழ ஆசை உள்ளவங்க, இந்த மாதிரி அல்லாஹ் நெருக்கத்தை பெறக்கூடிய விரும்புகிறவங்க மட்டும் தஹஜ்ஜத் தொழக்கூடியவங்க, தஹஜ்ஜத் தொழ ஆசை உள்ளவங்க நமக்கு வாட்ஸ்அப்பில் என் நம்பருக்கு பேசியிருப்புனா ரகசிய திக்ர், இதயத்தில் செய்யக்கூடிய ரகசிய திக்ர் நமக்கு கற்று தரோம். அதை செஞ்சீங்கன்னு சொன்னால் நான் சொல்லக்கூடிய அத்தனை உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நபி கனவிலும் அல்லாஹ் நான் சொன்னால் திக்ர்லையும் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். என்னுடைய நம்பர் 9976841855 9976841855. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பினா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த திக்ர் அனுப்பி வைக்கிறேன். இம்மையில் வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்னை உங்களை ஆக்குவனாக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.